தமிழ் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி வாயிலாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருமந்திரத்துல பார்க்க போற இன்னொரு தலைப்பு சக்தி நிபாதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பார்க்க போறோம். 5ஆம் தந்திரம்ல வரக்கூடிய ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய முதல் பாடல் பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய முதல் பாடலை முதல்ல பார்ப்போம். இருட்டறை மூலை இருந்த குமரி குருட்டுக் கிழவனை கூடல் குடித்து குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் புணர்ந்தாளே. பாடல முதல்ல நான் படிக்கும்போது ஒரு பெண்ணை பத்தி எழுதியிருக்காங்க. ஒரு பெண்ணையும் ஒரு கிழவனையும் பற்றி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணுச்சு. அதோடைய விளக்கத்தை வந்துட்டு இன்னுமே தெளிவா படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல படிக்கக்கூடியவங்களுக்கு அதுதான் தோணுன்ற மாதிரி என்னுடைய எண்ணமும் மற்றவர்களுக்கும் அதான் தோணுன்றதுதான் தோணுச்சு. இதோடைய முதல் ஏற்படக்கூடிய கருத்து என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய விளக்கம் என்ன, நமக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இருட்டறை மூளை இருந்த குமரி, ஒரு இருட்டறையில ஒரு குமரி இருக்கா. அங்க ஒரு குருட்டு கிழவனை கூடல் குடித்து, அந்த அறையில ஒரு கிழவன் இருக்கான். ஏற்கனவே அந்த அறையும் இருட்டறை. அதுல இருக்கக்கூடிய கிழவன் கிழவன் குருடன், குருட்டு கிழவன் கூடல் குடித்து அவனோட ஒண்ணு சேர்றத பத்தி குருட்டினை நீக்கி, ஏன்னா அவனுக்கு கண்ணும் தெரியாத அவன் ஒரு கிழவன், அவன் கூட சேரணும் அப்படிங்கிறதுனால இவள் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் வெளி தோற்றத்துல அவனுக்கு எதுவும் தெரிய போறதில்ல. அதனால இவள் இவளுடைய குணங்கள் பல காட்டி நல்ல விஷயங்கள், எப்படி பேசுறது, அவளுடைய பேச்சாகட்டும், பல விஷயங்கள் காட்டி அவனோட ஒன்று சேர்ந்து மனம் புணர்ந்தாள் அப்படிங்கிறதுதான் ஒரு மேலோட்டமா இருக்கக்கூடிய ஒரு கருத்து, அதாவது விளக்கமா இருக்கும். இதை நம்ம இன்னமும் அடுத்த ஒரு இதுல பார்ப்போம். என்னன்னா, இருட்டு அறை மூளை இருந்த குமரி. இருட்டறை அப்படிங்கிறது அறியாமை. அந்த அறியாமை அப்படிங்கிற இடத்துல ஒரு குமரி அப்படின்ற போது அது ஒரு ஒளிமிக்க சக்தியுள்ள ஒரு குமரி. ஏன்னா பெண்களை எப்பவுமே நம்ம அதிகமா சக்தியோட இது பண்ணுவோம். அருள் சக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு குமரி அங்க இருக்கும்போது ஒவ்வொரு நிலைக்கும் நம்ம ஒரு இது சொல்லுவோம் இல்லையா? ஒரு குழந்தை பருவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு குமரி பருவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு கிழப்பருவம் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கும் அப்படிங்கிற போது, ஒரு குமரி பருவத்துல அவ அருள் மிகுந்த ஒரு சக்தியோடு இருக்கக்கூடிய அந்த இருட்டு அறையில் அவள் ஒளி மிகுந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். குருட்டு கிழவனை கூடல் குடித்து, இதுல முதல் விஷயம் நம்ம பார்க்கும்போது வெளி தோற்றத்துல அவன் கிழவனா இருக்கானா, அதுக்கப்புறம் அவனுக்கு கண்ணு தெரியாம இருக்கா அப்படிங்கிறது முதல் பார்ப்போம். அதுக்கு அடுத்து என்னன்னா, வெளி தோற்றத்தை தாண்டி வெளி தோற்றத்தை தான் சொல்றாங்க அப்படின்னா, அவதான் ஒரு குமரியா இருக்கா இல்லையா? அந்த குமரி ஏன் ஒரு கிழவனை போயிட்டு கூடுறத பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணும். அப்படி தோணும் போது ஓகே, அவன் ஏன் கிழவனா இருக்கான், அவனுடைய வெளி தோற்றத்தை பத்தி அப்ப சொல்லல, அவனுடைய ஆன்ம எண்ணங்களை பத்தி சொல்றாங்க. அவனுடைய ஆன்மா நம்ம இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கையற்றவர்கள் அப்படின்னு ரெண்டா பிடிக்கும் போது, இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த ஆன்மா அழிவில்லாதது, இந்த உடல் தான் அழிஞ்சு மறுபடியும் மறுபடியும் பிறக்கக்கூடியதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கும். சோ அப்படின்ற போது பல ஜென்மங்கள் பிறந்த இந்த ஆன்மாவானது ரொம்பவே வயதான ஒரு ஆன்மாவாக இருக்கு. அதுலயும் குருட்டு ஆன்மாவாக இருக்கு அப்படின்ற போது அறியாமையில தவிச்சிட்டு இருக்கு. இது வேணும், இந்த ஆன்மா என்ன என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஜென்மத்துல எனக்கு பணம் அதிகமா வேணும், எனக்கு புகழ் அதிகமா வேணும், நான் இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும், எனக்கு நல்ல ருசியான சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கு. அது எல்லாமே அந்த வெளிச்சத்தையும், அந்த தேவையான அந்த ஆன்மாக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொண்டு போய் கொடுக்கக்கூடியதா இல்லாம அந்த ஆன்மாவை இன்னுமே முதுமையுற செய்துகிட்டே இருக்கு.
அப்படின்ற மாதிரி இதுல சொல்றாங்க. அதுக்கடுத்து, குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி. அதுக்கு முன்னாடி சரி, அந்த குருட்டு கிழவனுக்கான அர்த்தம் என்னன்றதை பார்த்துட்டோம். இந்த ஆன்மாவை குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த இருட்டு அறையில இருக்கக்கூடிய குமரி யாரு? பொதுவா நம்ம மென்டல் ஏஜ்ங்கிறத ஒண்ணு சொல்லுவோம். பிசிக்கல் ஏஜ் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே போல இந்த ஆன்மா வயசு ஆயிட்டே இருந்தாலும், அந்த ஆன்மால உபயோகப்படாத அந்த மூலாதாரம் அப்படிங்கிறது தான் அந்த இருட்டறை மூளை இருந்த குமரின்றார். அந்த மூளைங்கிறது அந்த மூலாதாரம் உபயோகப்படாமல் அப்படியே இருக்கிறதுனால, அது இன்னுமே அந்த இளம் பருவத்திலேயே இருக்கு. அதை கூடல் அது இந்த ஆன்மாவோடு சேரணும். அத குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி. இந்த ஆன்மா தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நீக்கி உண்மையான விஷயங்களை அந்த ஆன்மாவோட காட்டுறதுதான் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம். அது ஏன் குணம் பல காட்டின்னு சொல்றாங்க? அப்போ உண்மைகள் பல இருக்கா? ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த பத்தி சொல்றோம். நல்லதையே செய்யணும், உண்மையையே பேசணும், ஆஹ் பிறருக்கு துன்பம் தரக்கூடாது. இப்படின்னு நல்ல விஷயங்கள் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரும். பல விஷயங்களை எப்போ உணர்வு ரீதியா அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்மளால இது பண்ண முடியும். சோ அது எல்லாமே குருட்டு கிழவன் அப்படின்ற போது அவனால பார்க்க முடியாது. அவன் உணரணும். உணர்தல் பார்த்தலை விட உணர்தல் இன்னுமே ஒரு மேன்மையான ஒரு விஷயமா இருக்கும். அதுல கிடைக்கக்கூடிய தெளிவு பார்த்தலை விட உணர்தலுக்கான தெளிவு இன்னும் பல மடங்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இது சொல்றாங்க. காட்டி மருட்டி அவனை மனம் புணர்ந்தாலே. இந்த நல்ல விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். பல நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தீய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த தீய விஷயங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம என்னென்ன நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமோ, அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த ஒரு நபரை சொல்லி சப்போஸ் அற்புதா கிட்ட போயிட்டு நான் இத பத்தி கேட்டேன்னா அற்புதாக்கு தெரியும். அற்புதானாலே இத பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இத பத்தி நான் கேட்கணும். ஒரு உதாரணத்துக்கு அஹ் மிருகங்களை வதை செய்யக்கூடாது அப்படின்னா அற்புதா கிட்ட போய் கேட்டா எனக்கு கண்டிப்பா தெரியும். மிருகங்களை வதை செய்யக்கூடாதுனாலே நான் அற்புதா கிட்ட தான் போய் கேட்கணும். அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இதுக்கும் அற்புதாக்கும் அந்த ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு நிலை வருது இல்லையா? அது போல எல்லா நல்ல குணங்களுக்கும் அந்த நல்ல குணங்களுக்குனாலே இந்த மனிதர் இந்த ஆன்மானாலே அந்த நல்ல குணங்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வர்றதுதான் மருட்டி அவனை மனம் புணர்ந்தாலே. அது போல இரண்டும் வேறு வேறு இல்ல, ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லுது. இந்த பாடல் ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு அர்த்தத்தையும், அந்த பாடலுக்குள் உள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்கள பார்க்கும்போது, இன்னுமே நல்ல ஒரு புரிதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாடலா இருந்துச்சு. என்னுடைய புரிதலும், விளக்கமும் நான் பகிர்ந்திருக்கேன். உங்களுக்கு இதுல ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா பகிர்ந்து கொள்ளுங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. பொருள் விளக்கம். எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா எனக்கு ஏதோ ஒரு பாட்டு கேட்கிற மாரி இருந்துச்சு. ஏதோ இனிமையா போயிட்டே இருக்குது. எனக்கு இப்ப நீங்க திருப்பி உ உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கன்னா, நான் யோசிக்கிறேன். என்ன சொன்னாங்க அண்ணா? என்ன சொன்னாங்க அண்ணா? அப்படின்ட்டு தோணுது. அ அ நான் ஷிஃப்ட் ஓவர் டாப் அற்புதா பண்றேன். நான் அந்த டயத்துல யோசிக்கிறேன். ஒண்டர்ஃபுல். தேங்க்ஸ் பவி. பை த வே நானுமே அதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது இன்னைக்கு ஜெகனண்ணா நீங்க பண்ணது அந்த பாட்டுக்குள்ளேயே போயிட்டு நீங்க அத எக்ஸ்பிளைன் பண்ண மாரி எனக்கு ஃபீல் பண்ணேன். இத வேற யாரும் இதுக்கு மேல சிறப்பா சொல்லியிருக்க முடியாது. ஸோ அப்படி எல்லா நிலையிலிருந்தும்
எளிமையானதுலேருந்து ஒரு ஆழ்ந்த கருத்து வரைக்கும் சொல்லியிருந்தீங்க. அந்த எஸ்பெஷலி அந்த குருட்டு கிழவனை அது வந்துட்டு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப ஓகே குறட்டு கிழவன்னா ஒரு அறியாமையில இருக்கிறோம். அதனால ஒரு மாரி மட்ட ரகமா வந்துட்டு எழுதியிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு குருட்டு கிழவனுக்கு வந்துட்டு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பல முறைகள் பிறந்த ஒரு ஆன்மா அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அதுதான் அந்த கிழட்டுத்தன்மையை வந்துட்டு குறிப்பிடுது அப்படின்ட்டு சொல்லி, அது இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துச்சு. இத்தன பிறவி பிறந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னும் கூட அ இன்னும் இந்த முக்தி நிலை, வீடு பேறு இதெல்லாம் அடையலையே அப்படி சொல்லி. ம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி ஒரு அந்த எக்ஸாம்பிள் நீங்க சொன்னதும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது குணங்கள் தனி, நான் தனி அப்படின்ட்டு இல்லாம, இந்த குணமே இது இதுதான் நான் அப்படிங்கிற மாரி. இந்த எப்படி வந்துட்டு இறைத்தன்மையும், அந்த நல்ல தன்மை நல்ல விஷயம் பண்ற மனிதர்களிடத்தில் கடவுளை காணலாம் அப்படி சொல்லுவாங்க. அப்ப கடவுள் இஸ் ஈக்குவல் டூ அந்த தன்மை. நல்ல தன்மையா இருக்குது. அம் ஸோ இப்படி இந்த குணம் அ நான் என்ட்ட இருக்கிறது தான் குணம் அப்படின்னு இல்லாம, அந்த குணமாகவே நாம ஆகுவது அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க சொம் சொன்னதும் ரொம்ப இன்னைக்கு பிடிச்சிருந்துச்சு. அம் யாஹ்! ரொம்ப நன்றி. அந்த பிறப்பெனும் பேதைமை நீங்கிய சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. அந்த திருக்குறளும் ஞாபகம் வந்துச்சு. அ அதே மாரி பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அந்த திருக்குறளும் ஞாபகம் வந்துச்சு. இந்த பாட்டுல இருந்து. ஸோ தேங்க் யூ அண்ணா. தேங்க்ஸ், தேங்க்ஸ் அற்புதா. நான் திருப்பி சொல்லிக்கிறேன். பயங்கரமா இருந்துச்சு. தேங்க்ஸ் பவித்ரா. பட் ஆனா விளக்கம் அது எனக்கு எனக்கு புரிஞ்ச அளவு நான் சொல்லியிருந்தேன். தேங்க்ஸ். கரெக்ட் தானே. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட். நீங்க சொன்ன மாரி தான் எனக்குமே புரிஞ்சுச்சு. லைக் என்ன சம்மந்தமே இல்லாம கிழட்டு அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் நீங்க அந்த ஆழ்ந்த கருத்து இருக்கும்போது, இப்படியெல்லாம் அத பத்தி யோசிக்க முடியுமா? அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே அ அந்த விளக்கத்திலேயே எனக்கு அந்த இடத்துல தான் வந்து நான் வந்து ஷாக் ஆனதே. லைக் ஓ! இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு இந்த கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கிறோமா? இப்படி பார்க்கும்போது பயங்கரமா இருக்கே! ஓ! என்னென்னமோ மீனிங் வருதே இதுலேருந்து அப்படின்ற மாரி இருந்துச்சு. நீங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு மேபி இ ஒரு 1 வாரம் கழிச்சு இத நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கண்ணோட்டத்துல கூட ஏதோ ஒரு மீனிங் சொல்வீங்களோன்னுலாம் தோணுச்சு எனக்கு. அ அ அதுதான் எனக்கு ரொம்பவே அந்த அந்த சொல்றதே எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் எப்பவுமே நம்ம படிச்சத திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கும்போது, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கண்ணோட்டத்த குடுக்கும். ஏன் அப்டின்னா, நம்ப எந்த அளவுக்கு நம்ப அந்த ஒரு இதுல இருக்கோம். அறியாமை நமக்குள்ளேயே எந்த அளவுக்கு நீங்கிருக்குங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். சில நேரத்துல கருத்துக்கள வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கவும் முடியாது. அப்படியே எடுத்துக்கும்போது ரொம்பவே மேலோட்டமான கருத்துக்களாவும் மாறிடும். ஆ அதுதான் நெறைய படிக்கும்போது இதெல்லாம் இதுவாகும்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நான் ரொம்ப அதிகமா படிக்கிறது இல்ல. எனக்குமே இங்க உங்களோட நான் எந்த அளவுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு புரியுது அப்படிங்கிறது தான் எனக்குமே இந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா எனக்குமே அந்த ஒரு தெளிவே எனக்கே கிடைக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் மேபி ஆ இந்தந்த பாடல்கள் எல்லாம் படிச்சிருந்தா எனக்கு ஓரளவுக்கு இந்த அளவுக்காச்சும் புரிஞ்சிருக்குமான்றது தெரியாது. கரெக்ட். நான் இதுவரைக்கும் இந்த இதுல வர வரைக்குமே நான் வந்து அதிகமா ஆங்கிலத்துல தான் வாசிச்சிருக்கேன் நெறையா. அதனால இந்த தமிழ்ல வந்து எனக்கு இப்போ இதுவே ஆங்கிலத்துல எழுதியிருந்தா நான் இப்படி யோசிச்சிருப்பேன். ன்றது இருந்தாலும், தமிழ்ல எழுதும்போது அது எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆயிடுது. நம்மளுக்கு இப்படி ம். யோசிக்க முடியும், இல்ல இப்படி இப்படி பார்க்க முடியும்னா கூட அந்த வார்த்தைகள பார்த்து அந்த வார்த்தையும் அந்த அந்த பொருளோடயே நின்னுடுறேன்.
இப்போ இப்போ அது அது வந்து எனக்கு ஒரு பிராக்டிஸ் மாரி ஆயிட்டு இருக்குது. ஓகே. ஆமால்ல. ஓகே இதுவும் பார்க்கலாமே! இப்படிதானே ஆங்கிலத்திலயும் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஒரு ஃபெமிலியாரிட்டி வந்துட்டு இருக்கு. அதுக்காக தேங்க் யூ. That's nice. Yeah. Okay. Okay. Yeah. Thanks then. ஓகே. அப்போ வேற எதுவும் கருத்துக்கள் இல்ல. நம்ம இன்றைய பதிவை இதோடு நம்ம நிறைவு பெற்றுக் கொள்ளலாம். Bye bye. Good night.